ரமலானை வரவேற்போம். சஹாபாக்கள் வரவேற்றார்கள். நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துட்டு வைக்கல. ரமலான் வருவதற்கு முன்னால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு பிரகடனம் பண்ணார்கள், மர்ஹபன் முதஹிரம் பிஸ்ஸுனூப், மாதமே வருக, ரமலான் மாதமே, எங்களுடைய பாவங்களை சுத்தப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற மாதமே வருக வருக என்று சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் சொன்னார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மாதத்தை தான் நாம் எல்லாம் இங்கே வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பெயர்களை அதிகம் உள்ளடக்கிய சூரா சூரத்துன் நிசா என்று சொன்னால் மிகுதியாக ஆகாது. அதே போன்று பாவ மன்னிப்பு சம்பந்தமான வசனங்கள், அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கக்கூடியவன், எத்தனையோ சூறாக்கள் அல்லாஹ் சொல்றான். ஆனா இந்த சூறாவில் தான் 2 வசனம் திரும்ப திரும்ப வருகிறது. என்ன வசனம் தெரியுமா? அது இன்னல்லாஹ், மூமின்கள் எல்லாம் சந்தோஷப்பட வேண்டும். காரணம், இந்த ஆயத் இறங்கிய பிறகு பெருமானார் அவர்கள் ரொம்பவும் சந்தோஷத்திலே சொன்னார்கள், உலகம் ஒரு பக்கம் இருந்தாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களை விட சூரத்துன் நிசாவில் இருக்கக்கூடிய 5 ஆயத்துகள் எனக்கு சிறந்ததுன்னு சொன்னாங்க. காரணம் என்ன தெரியுமா? இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் இணை வைப்பை மட்டும்தான் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். வயக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, மற்ற எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று குர்ஆனில் 2 இடங்களில் வருகிறது. அந்த 2ம் இன்று ஓதப்பட்ட சூரத்துன் நிசாவில் வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிப்பை விரும்புகின்றவன். அது போன்ற வசனங்கள் இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே திரும்ப திரும்ப வருகிறது. அதே போன்று தான் சூரத்துன் நிசாவில் ஒரு ஆயத், வமையாமல் சூஅன், ஒரு மனிதர் ஒரு சிறிய பாவத்தையும் செய்து விட்டாலும் ஆனால் அவர் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிவிட்டால் அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த ஆயத்து இறங்கிய பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய பாவங்கள் வானம் பூமியை விட அதிகமாக இருந்தாலும், கடலுடைய நுரையை விட அதிகமாக இருந்தாலும், ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் மன்னிப்பதாக சூரத்துன் நிசாவிலே சொல்லித் தருகின்றான். இந்த ஆயத்து சம்பந்தமாக செய்தனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய ரஹமத்தை காட்டுகின்ற எத்தனையோ வசனங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த ரஹமத்தை விட வேற எந்த வசனமும் இருக்காது. காரணம், மனிதன் செய்கின்ற ஒரு பாவத்தை கூட அல்லாஹ் மன்னிப்பு தேடினால் மன்னிக்கிறான் என்று சொல்லுகின்றானே. அல்லாஹ்வுடைய கிருபையையும் அல்லாஹ்வுடைய அருளையும் இந்த வசனம் காட்டுவதாக அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட குர்ஆன் முழுக்க எல்லா வசனங்களும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை மறைமுகமாக சொன்னாலும் இந்த வசனங்கள் மிகவும் சிறந்ததாக இருக்கிறது. எனவே சூரத்துன் நிசால அல்லாஹ் தஆலா பலதரப்பட்ட விஷயங்கள், அதே போன்று நபிமார்களுடைய பெயர்கள் எவ்வளோ இடத்துல குர்ஆன்ல வருது. ஆனால் சூரத்துன் நிசாவில் தான் நபிமார்களுடைய பெயர்கள் அதிகமாக வருகிறது. பல தடவைகள் அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப நபிமார்களுடைய பெயர்களை சூரத்துன் நிசாவில் சொல்லித் தருகின்றான். குர்ஆனுடைய முதல் சூரா சூரத்துன் நிசா, யா அய்யுஹன் நாஸ் என்று தொடங்குகிறது. எங்க குர்ஆனுடைய நாம் வளமையை பார்த்தால் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று தொடங்குகின்ற வசனம் மதீனாவில் இறங்கியது. யா அய்யுஹன் நாஸ் என்று சொன்னால் அது மக்காவில் இறங்கியதாக தான் அர்த்தம். எனவே சூரத்துன் நிசா மக்காவில் இறங்குகின்ற ஆயத். இன்று கூட திருமண வைபவங்களிலே உலமாக்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. எந்த ஆயத்தை ஓதுகின்றார்கள் என்று பார்த்தால் சூரத்துன் நிசாவுடைய முதல் வசனம் தான் திருமணங்களிலே ஓதப்படுகிறது என்று சொன்னால் காரணம், இந்த சூரா ஒரு கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் பிரியத்தையும் அன்பையும் ஏற்படுத்துகின்ற சூரா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், யாராவது ஒருவர் சூரத்துன் நிசாவை வெள்ளிக்கிழமை என்று ஓதினால் துவஃபரு லில் முஃமினீன அமான மின் தகத்தில் கபர், அவருக்கு கபருடைய நெருக்கடியிலிருந்து வேதனையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் இந்த சூரத்துன் நிசாவின் காரணமாக. காரணம், இந்த சூரா மனிதர்களுக்கு மத்தியில் பிரியத்தையும் அன்பையும் ஏற்படுத்தப்படுகிறது. எனவே சூரத்துன் நிசால பலதரப்பட்ட செய்திகள் நாம் பார்த்தா சொல்லலாம், தெரியும். சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு கூட சொல்லுவாங்க, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சிறார்களுக்கெல்லாம் சூரத்துன் நிசாவை சொல்லித்தாங்க. ஏன் தெரியுமா? மற்ற சூறாக்களில் இல்லாத ஒரு மிக முக்கியமான செய்தி இந்த சூறாவில் அடங்கி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? ஆயத்துல் மீராஸ், சொத்து பத்துகள் சம்பந்தமான வசனங்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொத்து வத்துகளை பற்றி எங்கேயும் சொல்லவே இல்லை. சூரத்துன் நிசாவில் மட்டும்தான் தொடக்க 2 ஆயத்துகளும் கடைசி வசனங்களும் 3 வசனங்கள் சொத்துகள் சம்பந்தமாக, பாக பிரிவினை சம்பந்தமாக வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரா இறங்கிய பிறகு சொன்னாங்க, மன் கதஅ மீராஸ வாரிசிஹி, யாராவது ஒருவர் அல்லாஹ் கொடுத்த அந்த சொத்து பத்துகளை உரியவருக்கு கொடுக்காமல் யாராவது தடுத்து வைத்து விட்டால், இன்னைக்கு பார்க்கின்றோம்
பெண்களுக்கு சொத்து கொடுங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு உண்டான பங்கு கொடுங்கன்னு சொன்னா, நாங்க கல்யாணத்துல நகையை போட்டோம், கல்யாணத்துல விருந்து போட்டுட்டோம் என்று சொல்லுகின்றார்கள். இதுவெல்லாம் சொத்து பத்துகளாக ஆகாது. சொத்து என்பது தானாக அல்லாஹ் பிரித்து விட்டான். இருந்தவர் மரணித்து விட்டால் கண்டிப்பாக அந்தந்த பங்குகள் அவருக்கு போய் சேர்ந்து விடும். அல்லாஹ் கொடுத்த பாக பிரிவினையை யாராவது கொடுக்காமல் ஒருவர் தடுத்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ உலகத்துல சொத்து கொடுக்காம தடுக்கிறியா, அத்தா அல்லாஹு மீராசஹு மினல் ஜன்னதி யௌமல் கியாமா, அல்லாஹ் உனக்கு அதுக்கு பகரமா என்ன தெரியுமா தண்டனை கொடுப்பான்? சொர்க்கத்துல உனக்கு கொடுக்கக்கூடிய சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பங்கை தரமாட்டான். ஒரு மூமினுக்கு சொர்க்கத்துல இவ்வளவு இடம் வச்சுக்கோங்க, நீ உலகத்துல ஒருத்தனுக்கு சொத்து கொடுக்கறத தடுத்துட்டியா, உனக்கு சொர்க்கத்துல அல்லாஹ் அந்த சொத்து பத்துகளை அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பங்கை கொடுக்க மாட்டான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சூரத்துன் நிசாவிலே அல்லாஹ் தஆலா இது போன்று பல வசனங்கள், சூரத்துன் நிசாவுடைய பல சிறப்புகள் இருக்கிறது. அதில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டால், குர்ஆன்லேயே குறைந்த வஹி என்று சொல்லுகின்ற சின்ன வஹி, ஒரு சூறாக்கள் எல்லாம் வஹியாக இறங்கிருச்சு. அநேகமாக நாளைக்கு நாளை கழிச்சு நம்ம ஓதுவோம். சூரத்துல் அன்ஆம் மொத்தமாக வஹியாக வந்துச்சு. ஆனால் சூரத்துல் நிசாவில் தான் ஒரு சின்ன வசனம், ஒரே ஒரு வேர்டு தான். இதுதான் குறைந்த வஹி. சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சிதறத்துல் முன்தஹாவிலிருந்து பூமிக்கு கொண்டு வந்த ஒரு சின்ன வசனம் சூரத்துல் நிசாவில் இருக்கிறது. சையதுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி குர்ஆனுடைய சிறப்பை பாருங்க. மாலிக் இமாம் கிட்ட ஹாரூன் ரஷீத் ஒரு கடிதம் எழுதி அனுப்புறாரு. அவர் நாட்டு மன்னராக இருக்கிறார். என் பிள்ளைக்கு நீங்கள் என் வீட்டிற்கு தேடி வந்து குர்ஆனை ஓதி தர வேண்டும். பார்த்தீங்களா, இன்னைக்கு சில இடங்கள்ல குர்ஆன் ஓதுவதற்கு உலமாக்களை வீட்டுக்கே கூப்பிடுகின்ற சூழ்நிலைகள், குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கள் இது குறைந்து விட்டது. மஸ்ஜிதுகளில் இல்மை தேடி குர்ஆனை தேடி நாம் போகின்ற பொழுது, அதற்காக நாம் மண்டியிட்டு கற்கின்ற பொழுது தான் உண்மையாக குர்ஆனுக்கு உண்டான கண்ணியமாக ஆகும். சில சூழ்நிலைகள் பிள்ளைகளுக்கு நேரங்கள் இல்லாமல் இருக்கலாம், முடியாமல் இருக்கலாம், அந்த சூழ்நிலைகள் வேற. அப்ப மாலிக் இமாம் கிட்ட சொல்லி ஒரு மன்னர் கிட்ட இருந்து கடிதம் வருகிறது, என் பிள்ளைக்கு நீங்கள் வந்து ஓதி தர வேண்டும். மாலிக் இமாம் ஒன்னும் சொல்லல, பதில் எழுதுனாங்க. இன்று ஓதப்பட்ட சூரத்து நிசால ஒரு வசனம் வருகிறது, லா யஸ்தவில் காயிதூன மினல் மூமினீன், போருக்கு போகாதவரும் போருக்கு போனவரும் சமம் கிடையாது. அதாவது போரில் போய் கலந்துகிட்டவரும் போருக்கு போகாம வீட்டில் இருக்கிறவரும் சமமாக கிடையாது அல்லாஹ்வுடைய பார்வையில் என்ற வசனம் இன்று ஓதப்பட்ட சூரத்து நிசாவில் வருகிறது. இந்த ஆயத்து இறங்கியவுடன் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா பார்வை தெரியாத சஹாபி நபியிடத்தில் வந்து விட்டார்கள். யா ரசூலுல்லாஹ், போருக்கு போறவரும் போனாதவரும் சமம் கிடையாது என்று சொல்லிவிட்டால் எனக்கு கண்ணே கிடையாது, நான் பார்வையற்றவன், நானும் போருக்கு வர வேண்டுமா என்று அவர்கள் வந்து கேட்கின்றார்கள். நபியிடத்தில் பேசிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள். இப்பதான் வஹியை இறக்கிட்டு போனாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். என்னதுங்க, போருக்கு போனவரும் போகாதவரும் சமம் கிடையாதுன்ட்டு. அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் வந்து நபியிடத்தில் பேசிக்கொண்டு இருப்பதே வானத்திலிருந்து திரும்ப வந்தார்கள். சின்ன வேர்டு, எவ்வளவு தெரியுமா, பெரிய ஆயத்தெல்லாம் கிடையாதுங்க, குர்ஆன்லயே சின்ன வசனங்கள்லாம் இருக்கிறது. ஆனால் இவ்வளோண்டு வேர்டு, கைரு உலில் லரர், பார்வை இல்லாதவரை தவிர, பார்வை இல்லாதவர் போருக்கு வர வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது என்று இவ்வளோண்டு சின்ன வசனத்தை எங்கிருந்து வந்தார்கள்? சிதறத்துல் முன்தஹாவிலிருந்து இங்க. சரி, எவ்வளவு தூரம் பயணம் தெரியுமா? நம்ம ஒருத்தர் பயணம் செய்வதாக இருந்தால் இந்த பூமியிலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு 18,000 ஆண்டு தூரம். 18,000 ஆண்டு ஒருத்தர் பயணம் செய்தால் தான் அந்த சிதறத்துல் முன்தஹாவில் போய் அடைய முடியும். ஒரு வானத்திற்கும் ஒரு வானத்துக்கும் மத்தியில் எவ்வளவு தூரம் தெரியுமா? 500 ஆண்டுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யார சொல்ல ஒரு வானத்திற்கும் ஒரு வானத்துக்கும் எவ்வளவு தூரம்? 500 வருஷம் பயணம் செய்தால் தான் ஒரு வானத்திற்கு ஒரு வானம், அடுத்த வானத்திற்கு ஒரு ஆனம் என்று சொன்னால் 18,000 தூரத்தில் இருந்து சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளோண்டு வஹியை கொண்டு வந்துட்டு போறாங்க. இப்ப மாலிக் இமாம் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளோ குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளவு தூரம் வந்துட்டு போறாங்க, நீங்கள் என்னால் உங்க வீட்டிலிருந்து உங்கள் பிள்ளையை இந்த இடத்துக்கு அனுப்ப மாட்டீங்கன்னு சொன்னா நீங்கள் குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன என்று சொன்னார்கள். அந்த வசனம் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் நிசாவிலே இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா பெண்கள் சம்பந்தமாக குர்ஆனிலே நிசான்ற ஒரு வார்த்தை, குர்ஆன்ல சூரத்துல் நிசாவில் தான் ஏறத்தாழ 14 இடங்களில் திரும்ப திரும்ப அல்லாஹ் பெண்கள் பெண்கள் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், பெண்களுக்கு தேவையான சூறாக்கள் இதில் இருக்கிறது. எனவே பலதரப்பட்ட கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் சண்டைகள் பாருங்க, சூரத்து நிசா ஓதி பாருங்க, ஒரு தடவையாவது அர்த்தம் வச்சு பாருங்க. கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் எப்படி இருக்க வேண்டும் நடைமுறைகளை இந்த சூரா சொல்லி தருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரா இறங்கிய பிறகு மக்களை பார்த்து சொன்னாங்க, திருமணமான கணவன் மனைவி இன்ன ரஜுல் இதா நவர இலா இம்ராத்திஹி, ஒரு கணவன் மனைவியின் பக்கம் அன்போடு பார்த்து விட்டால், வ நவரத்
இலைஹி, அந்த மனைவியும் கணவன் மீது அன்போடு ஒரு தடவை பார்த்தால் நவரல்லாஹு இலைஹிமா நவர ரஹமத்தின், நீங்கள் பார்ப்பதற்கு முன்னால் அல்லாஹ் உங்கள் இருவரின் மீதும் அன்போடு பார்க்கின்றான், ரஹமத்துடைய அருளோடு பார்க்கின்றான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அடுத்து நபி சொல்லுகின்றார்கள், பார்த்தீங்களா, கணவன் மனைவிக்கு மத்தியில் அநியன்யமா இருக்கணுங்க, பிரியமாக இருக்கணும். இன்னைக்கு மனைவி மேல வைக்க வேண்டிய பிரியத்தை யார் மேலோ வைக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் மனைவிக்காக நீ ஒரு கவலம் எடுத்து ஊட்டுகின்றாயே வாயிலே, அது லுக்மா, அது சதகா என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் மனைவிக்காக நீ ஓடோடி உழைக்கின்றாயே, குடும்பத்திற்காக நீ சிந்துகின்ற ஒவ்வொரு வேர்வையும் அது சதகாவுடைய நன்மை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சதகத்து ரஜுலி அலா அஹ்லிஹி சதகத்துன் நஃபகத்து ரஜுலி அலா அஹ்லிஹி சதகத்துன், ஒரு மனிதன் மனைவிகளுக்காகவும் வீட்டுக்காகவும் செலவு செய்கின்ற ஒவ்வொரு காசு பணமும் அது சதகா என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால். இப்ப நபி சொல்லுகின்றார்கள், ஃபைதா அகத பிகஃபிஹா, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியினுடைய கையை பிரியத்தோடு பிடித்தால், பார்த்தீங்களா, கணவன் மனைவியினுடைய கையை பாசத்தோடு பிடித்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஸாகதத் துனூபுஹுமா, ரெண்டு பேருடைய பாவங்களும் இப்படி கீழே விழுகிறது, மின் ஹிலானி அஸாபிஹிமா, ரெண்டு பேருடைய விரல்கள் இருந்து அல்லாஹ் பாவங்களை நீக்குகின்றான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்தீங்களா, ஒரு கணவனும் மனைவியும் வெறும் கையை பிடித்திருந்தால் பாவங்கள் நீங்குகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரத்து நிசா, ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், இந்த சூரா இறங்கின பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களையும் ஆண்களையும் கூப்பிட்டு சொன்னாங்க, எந்த இடத்திலும் பொது வெளியில் வைத்து உங்களுடைய மனைவிமார்களை நீங்கள் படிக்காதீர்கள், திட்டாதீர்கள், தஹ்ஜுரூஹும் இல்லா ஃபில் பைத், அவளை கண்டிப்பதாக இருந்தால் 4 பேருக்கு முன்னாடி வச்சு சொல்லாத, வீட்டில் கூப்பிட்டு போய் கண்டி என்று சொன்னார்கள். அவளை வெறுப்பதாக இருந்தால், அவளுக்கு தண்டனை கொடுப்பதாக இருந்தால், வீட்டில் நீ அவளுக்கு உபதேசம் செய்ய தவிர ரோட்டிலே வைத்து, இன்னைக்கு பார்க்கின்றோம் நடு ரோட்ல வச்சு ஒரு கணவன் மனைவியை போட்டு அடிக்கிறான் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய மோசமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிர்பந்தம் ஏற்பட்டாலும் அடிப்பதற்கு காயமில்லாமல் அடிங்கள், வதரிபூஹும் லர்பன் கைர முபர்ரஹின், காயம் இருக்கக்கூடாது, அடியுடைய தழும்புகள் இருக்கக்கூடாது, கண்டிப்புக்காக வேண்டி அடிக்கலாம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் என்று சொன்னால், இன்று ஓதப்பட்ட சூரா, இன்று பார்க்கின்றோம் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரியம் இருக்கும் பொழுது இடையில மாமியார் போன்றவர்கள் இடையில எவ்வளோ பேர் இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினையை உண்டாக்கி விடுகின்றார்கள், தூண்டி விடுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, மன் கப்பப அபதன் அலா அஹ்லிஹி ஃபலைஸ மின்னா, ஒருவன் வேலை செய்கின்ற வேலையாளியை குடும்பத்திற்கு எதிராக தூண்டி விட்டு அவனை துரோகம் செய்ய வைத்து விட்டான், அவன் என்னை சார்ந்தவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு நபி சொல்றாங்க. வமன் நஃப்ஸத இம்ராஅத்தன் அலா ஜௌஜிஹா, ஒரு மனைவியை, ஒரு பெண்ணை கணவனுக்கு எதிராக ஒருவள் தூண்டிவிட்டு சண்டைகளை ஏற்படுத்தினால் ஃபலைஸ மின்னா, அவள் 1000 தொழுகட்டும் நோன்பு வைக்கட்டும் என்னை சார்ந்தவள் கிடையாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே 2 பேர் சேருவதற்கு தான் முயற்சிக்க வேண்டுமே தவிர பிரிப்பதற்கு உண்டான வேலையை செய்யக்கூடாது என்பதை சூரத்து நிசா நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே சூரத்து நிசா ஓதி பாருங்க, பலதரப்பட்ட செய்திகள். இன்னைக்கு நம்ம ஒரு மூமின் எதை தெரியுமா நம்பணும், மக்தபுகள்ல சொல்லி தருவாங்க, அது யாருக்கும் தெரிய மாட்டேது, அதை நம்பினால் தான் அவர் மூமின். என்னதுங்க அது? ஈமானே முஜ்மல், ஈமானே முஃபஸ்ஸல். ஈமானே முஜ்மல்னா என்ன? அல்லாஹ்வை கமாஹுவ பிஅஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி, அல்லாஹ்வுடைய பெயர்கள் தன்மைகளை கொண்டு நான் நம்புகிறேன் சொன்னா ஈமானே முஜ்மல். இதுவும் சூரத்து நிசால் வருகிறது. ஈமானே முஃபஸ்ஸல் என்று இருக்கிறது. அது என்னங்க? அல்லாஹ்வை கொண்டு நான் நம்ப வேண்டும், அவன் இறக்கிய வேதங்கள், அவனுடைய ரசூல்மார்கள், அவனுடைய மலக்குமார்கள், அவனுடைய தூதுவர்கள், அவன் பூமியில் இறக்கிய எல்லா நபிமார்களை கொண்டு நம்ப வேண்டும். இது ஈமானே முஃபஸ்ஸல் என்று சொல்வார்கள். அல்லாஹ் சூரத்து நிசாவில் ஓதி பாருங்க, ஒருவன் எப்படி தெரியுமா ஈமான் கொள்ளணும்? ஆமினு பில்லாஹி வ ரசூலி வல் கிதாபில்லதி நஸல அலா ரசூலி வல் கிதாபில்லதி அன்ஸல மின் கபல், எல்லாத்தையும் நம்ப வேண்டும். அதை நம்பினால் தான் மூமின். சூரத்து நிசாவில் அல்லாஹ் தஆலா வரிசையாக எதை நம்ப வேண்டும் ஒரு மூமின் என்பதை சொல்லித் தருகின்றான். எனவே கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் குறிப்பாக இந்த சூரா இருக்கிறது. 2 பேருக்கு மத்தியில கொஞ்சம் சொல்றாங்க, எத்தனை பேர் என்னங்க 2 பேருக்கு மத்தியில ஒரு நெருக்கமான பிரியது கிடையாது, எவ்வளோ நாள் ஆகிவிட்டது, தாயுடைய வீட்டில் அந்த மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார், கணவன் மனைவி பிரிந்து கொண்டிருக்கிறார்கள், தவறு எங்கோ நடந்து விட்டது, சேர மாட்டாங்க. குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய இஸ்மில் ஒரு இஸ்ம் இருக்கிறது, அது வதூத் என்று சொல்லுகின்ற இஸ்மு. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான இஸ்முங்க. வதூத் என்று சொன்னாலே பிரிந்த உள்ளங்களுக்கு மத்தியில் நேசத்தையும் பாசத்தையும் போடுகின்றவன் என்ற அர்த்தம். அந்த பெயர் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது. இந்த வதூத் என்ற பெயரை சொல்லுகின்ற பொழுது பிரிந்த உள்ளங்களுக்கு மத்தியில் பிரியங்களை அல்லாஹ்
போடுகின்றான் என்று எவ்வளோ தஃசீர்களில் எழுதுகின்றார்கள். எவ்வளோ விஷயங்களில் இந்த பெயர் அப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பார்க்க வேண்டும். எனவே சூரத் நிசா இன்று நாம் பார்க்கக்கூடிய நபி, ஒவ்வொரு நபிமார்களுடைய பட்டியல்ல நேற்று இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம், இன்று செய்தனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம். பார்த்தீங்களா, அதிகமாக உலகத்தில் வாழ்ந்த நபி, தீனுடைய பணி செய்த நபி. 950 ஆண்டுகள் தீன் பணி செய்தவர்கள் செய்தனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் இந்த நபியுடைய பெயரை குர்ஆன்ல 45 இடங்களில் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை சொல்லுகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தீனுடைய பணி யாரெல்லாம் செய்வார்களோ அவர்களுக்கு உதாரணமானவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் தீனுடைய வேலையை செய்துவிட்டு நாம் பெரிதாக சாதித்து விட்டதாக நினைக்கின்றோம். 950 ஆண்டுகள் வீட்டிற்கு போவார்கள், தலை வடிக்கப்பட்டு தலையிலே கல்லால் அடிக்கப்பட்ட ரத்தங்களோடு படுத்து கிடப்பார்கள். இரவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர்களை சரி செய்து காலைக்கு அனுப்புவார்கள். திரும்பவும் அதே தெருத்தான், திரும்பவும் அதே வீட்டிற்கு தான். நேற்று எந்த இடத்தில் தலை உடைக்கப்பட்டதோ அதே இடத்திற்கு போவார்கள் செய்தனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னால் என்ன தீன் பணி செஞ்சிருப்பாங்க பாருங்க. அதனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்பங்க பிறந்தாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரணித்து 126 ஆண்டுகள் கழித்து தான் செய்தனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள். நபியிடத்தில் கேட்கப்பட்டுச்சு, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு மத்தியில் எவ்வளவு டிஃபரெண்ட் யார சொல்லலாம் என்று கேட்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆஷரத்து குரூன், 10 நூற்றாண்டுகள். 10 நூற்றாண்டுகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மத்தியில், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு மத்தியில். ஏன்? அவர்கள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் தந்தை மனித குலத்திற்கு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் 2வது மனித குலத்தின் தந்தை. இந்த உலகம் அளிக்கப்பட்ட பிறகு 2வது தந்தையாக இன்று உலகம் முழுக்க பறந்து இருக்கிறது என்று சொன்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளை கொண்டு தான் அல்லாஹ் இன்று உலகம் முழுக்க எல்லாரையும் படைக்க வைத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு 10 நூற்றாண்டுகள் எல்லாரும் இஸ்லாத்தின் படித்தான் வாழ்ந்தார்கள் என்பதை வரலாற்று சொல்கிறது. 50 வயது இருக்கின்ற பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா நுபுவத்தை தந்து விட்டான். சையதுனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு பணி செஞ்சாங்க, அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் 83 பேர் மட்டும்தான். இப்ப நபி சொல்றாங்க, நானும் இந்த தீனுடைய பணியை சொல்லுகின்ற பொழுது யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, எல்லாரும் திட்டினார்கள், அடித்தார்கள். இப்ப நபி சொல்லுகின்றார்கள், இஸ்லாம், இஸ்லாத்தின் பக்கம் நான் யாரையெல்லாம் அழைத்தேனோ அழைக்கவில்லை, இல்லா கானத்துலஹு கபுவத்துன், அவர் காது பொத்தி கொண்டே போய்விடுவார். கைரா அபீ பக்கர், ஏற்றுக்கொண்ட முதல் நபர் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மட்டும்தான். ஃபஇன்னஹு லம் யதஅல்சம் என்றார்கள் பெருமானார். அவர்கள் மட்டும் நான் தீனுடைய பணி செய்கின்ற பொழுது மறுக்கவில்லை, எனக்கு பின்னால் வந்தார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேச வேண்டும். அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது அவர்கள் செய்த கப்பல் 7 ஆண்டுகள் கிட்ட செய்தார்கள். இப்பொழுது அந்த கப்பலிலே எல்லா மக்களையும் ஏற்றுகின்ற பொழுது ஜோடிகளாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது மனிதர்கள், மிருகங்கள் எல்லாம் ஏறியது. அப்பொழுது அந்த மிருகங்கள் எல்லாம் கேட்டுச்சு, நாங்கள் எப்படி இந்த கப்பலிலே நிம்மதியாக இருக்க முடியும், எங்களுக்கு பக்கத்திலே சிங்கங்கள் இருக்கிறது, புலிகள் இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது அப்பொழுது தான் அல்லாஹு தஆலா முதலாக காய்ச்சலை தருகின்றான். பார்த்தீங்களா, இன்னைக்கு காய்ச்சல் எல்லாத்துக்கும் வந்துச்சு. காய்ச்சல் ஃபர்ஸ்ட் யாருக்குங்க வந்துச்சுன்னு சொன்னால் பூமியில் வந்த முதல் காய்ச்சல் அந்த மிருகங்களுக்கு, சிங்கங்களுக்கும் புலிகளுக்கும் அல்லாஹ் காய்ச்சலை கொடுத்து அதனுடைய சக்திகளை பலவீனமாக ஆக்கிவிட்டான் என்று ஹதீஸுடைய கிதாப்களிலே பார்க்க முடிகிறது. எனவே அதற்கு பிறகு அந்த மக்கள் சொன்னார்கள், சரி சிங்கங்கள் எல்லாம் காய்ச்சல் வந்து விட்டது, இந்த எலிகள் எல்லாம் இருக்கிறது, அது எங்களை பிடிக்க வருகிறது, பயமாக இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய உணவுகளை எல்லாம் இது சாப்பிட்டு விட்டு, இன்னைக்கும் பார்த்தீங்களா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் தொடங்கி இன்னைக்கும் மனிதர்களுடைய வீடுகளுக்கு சிரமம் தருகிறது என்று சொன்னால் அது எலிகள் தான் இருக்கிறது, இந்த எலிகளை கொண்டு தான் ஆபத்து வருகிறது என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா என்ன தெரியுமா செஞ்சான்? இந்த சிங்கத்தின் பக்கம் அல்லாஹ் வழியை அனுப்பினான். சிங்கத்துடைய நெற்றியிலிருந்து படைக்கப்பட்டது தான் பூனைகள். அல்லாஹ் உடனே பூனைகளை நெற்றியிலிருந்து படைக்கின்றான். அது வரைக்கும் பூனை துன்யாவுக்கு வரவே இல்லை. இப்பொழுதுதான் பூனைகள் சிங்கத்தினுடைய நெற்றியிலிருந்து வருகிறது. வந்த பிறகு அவைகள் தான் போய் அந்த எலிகளை பிடிக்கிறது, சாப்பிடுகிறது. அல்லாஹ் இப்படியெல்லாம் அந்த மக்களை பாதுகாத்தான் என்று ஹதீஸிலே வருகிறது. எனவே அல்லாஹு தஆலா 80 நபர்களை, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, 80 நபர்கள் மட்டும்தான் அந்த கப்பலிலே முஸ்லிம்களாக ஆனார்கள். அதிலே ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய 4 பிள்ளைகள், ஹாம், சாம், யாஃபித், யாம் என்று சொல்லுகின்ற 4 பிள்ளைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த
சாமை கொண்டு தான் அரபு தேசம் முழுக்க வருகிறது. பாரிஸ், ரோம் இதெல்லாம் யாரை கொண்டு வந்துச்சு? இந்த சாம் என்று சொல்லுகின்ற நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை கொண்டு தான் மொத்த அரபினர்கள் வந்தார்கள். அடுத்து சொன்னாங்க யாபிஸ், இவர்கிட்ட தான் துருக்கி மக்கள், சகாலிபா, யஜூஜ் மாஜூஜ் கியாமத்துடைய கடைசியில் வருவார்கள் பாருங்க துன்யாவை அழிப்பதற்கு. யஜூஜ் மாஜூஜ் இவர்கள் யார்கிட்ட இருந்து வராங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை யாபிஸ் இவர்களிருந்து தான் வருகின்றார். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஹாம் என்று சொல்லுகின்ற பிள்ளை இவர்கிட்ட இருந்து தான் சூடான் நாட்டு மக்கள், அதே போன்று பரீர் என்று சொல்லுகின்ற கிபித்தி என்று சொல்லுகின்ற பல மனிதர்கள் எல்லாம் இந்த ஹாம் என்று பிள்ளைகள் இருந்து வருகின்றார்கள். இப்படி அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதர்களை கொண்டு வருகின்றான். பார்க்கின்றோம் அந்த எப்பொழுது வெள்ளப்பெருக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல வந்துச்சோ, ஒரு சின்ன குழந்தை, ஒரு தாய், அவர்களுடைய கழுத்து ஏற்ப அந்த குழந்தையை காப்பாற்ற அந்த தாய் மேலே ஏறுகிறாள், தண்ணீரும் ஏறிக்கொண்டே இருக்கிறது. கடைசியில் தாயும் இறந்து போனால், குழந்தையும் இறந்து போனது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள் நபி அவர்கள், ஒரு கால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பலவ் ரஹிமல்லாஹு மின்ஹும் அஹதன், அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தில் யாரையாவது காப்பாற்றுவதற்கு தன் ரஹ்மத்தை செலுத்துவதாக இருந்திருந்தால் லா ரஹிமஹும் ஸபி, இந்த சின்ன குழந்தையுடைய உம்மாவை அல்லாஹ் காப்பாற்றி இருப்பான். ஆனால் அல்லாஹ் அந்த பெண்ணை கூட அழித்து விட்டான். ஏன்? அவர்கள் ஷிர்க் வைத்ததின் காரணமாக அல்லாஹ் அழித்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வரலாற்றை சொல்லி தருகின்றார்கள். எனவே ஹவாரியன்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஈசா நபி கிட்ட போய் நீங்க நபிதானா, உண்மைதானான்னு கேட்டாங்க. ஆமா, இப்போ என்ன சார் நீங்க உண்மை என்பதற்கு நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் வேணும். என்னப்பா ஆதாரம் வேணும்? நீ சொல்லு, என்ன வேணா நான் செய்யறேன். இப்போ அந்த மக்கள் சொல்றாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட, நீங்கள் உண்மையான நபியா இருந்தால் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல்ல பயணம் செஞ்சாங்க பாருங்க, அதுல ஒருத்தரை இப்போ கப்பல்ல இருந்து உயிர் பெற வைங்க, உயிர் பெற வச்சு அவர்கிட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கப்பலுடைய பயணத்தை பற்றி கேட்கணும், எழுப்புங்கன்றாங்க. பார்த்தீங்களா, நபிமார்களுக்கெல்லாம் எந்த ஆற்றலை கொடுக்கின்றான்? மனிதர்களுக்கு கபரில் இறந்து போனவர்களை உயிர் பெற வைக்க முடியுமா? நூஹ் ஹஜ்ரத் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்து காட்டினார்கள். போனார்கள், கபரில் இருக்கக்கூடிய கடைசி ரொம்ப பழைய காலத்து கபரில் இருந்து ஒரு மனிதரை எழுப்புகின்றார்கள். அவர் தான் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலிலே பயணம் செய்தவர். கூப்பிட்டு கேட்டாங்க, உன் பேர் என்னப்பா? ஹாதா காப் ஹாம் பின் நூஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளையுடைய புள்ள நான் தான் என்று சொன்னார். அவர்கிட்ட கும்பி இதுனில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு நீ எழுதுன்னு சொன்ன. அவர் பார்த்தார், மண்ணெல்லாம் தட்டிட்டு கபர்ல இருந்து எழுதி விட்டார். பார்த்தா அவர் வாலிபராக தெரிகின்றார். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, எப்படிப்பா நீ அழிந்து போனாய், உன்னுடைய வரலாற்றை சொல்லும் போது அவர் சொன்னார், வலாக்கின்யான ஷாபுன், நான் இன்னைக்கு பார்த்தா முதுமையாக தெரிகிறேன், நான் மரணிக்கின்ற பொழுது நான் வாலிபராக இருந்தேன். எங்களுக்கு எப்படி தெரியுமா? சொல்லு, ஹத்தஸ்னா அன் சஃபீனத்தி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலை பற்றி எனக்கு சொல்லு செய்தனா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அவர் சொல்றார், தூலுஹா அல் புசிரா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செய்த கப்பலுடைய நீளம் மட்டும் 1000 அங்குலமாக இருந்துச்சு. ஒமியத்தை ஜிரா, சைடுல பாத்தீங்கன்னு சொன்னா 200 அங்குலமாக இருந்துச்சு. வஇருதுஹா சித்துமியாத்தி ஜிரா, ஆழத்தில் அகலத்தில் 600 அங்குலமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் சொல்லிட்டு 3 பிரிவுகளாக அல்லாஹ் அந்த கப்பலை ஆக்கியிருந்தான். ஃபதபகத்துன் ஃபீஹா அத்தவாபு வல் வஹஷ், கீழ்த்தட்டில் தான் ஊர்ந்து செல்லுகின்ற மிருகங்கள் எல்லாம் என்னங்க எல்லாம் கீழே தான் இருந்துச்சு. ஒத்தபகத்துன் ஃபீஹல் இன்ஸ், நடுவில் தான் மனிதன் வசிக்கின்றான். ஒத்தபகத்துன் ஃபீஹ தைர், மேலே ஒரு படகனுடைய மேல் பகுதி இருந்துச்சு, அதில் தான் புறாக்களும் பறவைகளும் இருந்துச்சு. மேலே இருந்தது தான் பறக்கின்றது, கீழே இருக்கக்கூடியதான் ஊர்ந்து செல்லுகிறது. மனிதன் ரெண்டுக்கும் மத்தியில் இருந்ததின் காரணமாக அவன் நடந்து செல்லுகின்றான். 3 அடுக்குகளை அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலில் ஆக்கினான். நீண்ட வரலாறுகள் இருக்கிறது. அதையெல்லாம் பற்றி அவர் சொன்னதை அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டு கலிமா சொன்னார்கள். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் புறப்பட்டது எப்ப தெரியுமா? ரஜபுடைய பிறை 10வது நாளில் தான் புறப்பட்டது. 150 ஆண்டுகள் அது பயணம் செஞ்சு கொண்டே இருந்துச்சு. 150 நாட்கள், ஆண்டுகள் கிடையாது, 150 நாட்கள் அது உலகத்தை எல்லாம் சுற்றி கொண்டு கடைசியில் ஜூதி என்று சொல்லுகின்ற ஒரு மலைக்கு அருகாமையில் வந்து நின்றுச்சு. அன்னைக்கு தான் அந்த மக்கள் எல்லாம் கப்பல் இருந்து வெளியே வந்தார்கள். அது என்னைக்கு தெரியுமா? முஹர்ரமுடைய ஆஷூராவுடைய பிறை 10வது நாள். அதனால் தான் ஆஷூராவுக்கு பல சிறப்புகள் இருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலில் பயணம் செய்து வெளியே வந்தவர்களும் ஆஷூராவுடைய நாளில் வந்தார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே பலதரப்பட்ட செய்திகள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக நமக்கு கிடைக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மரணிக்க போகின்றார்கள். மக்கள் எல்லாம் கேட்டாங்க, நூஹே 950 ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்துட்டீங்களே, துன்யாவை எப்படி பெற்றுக்கொண்டீர்கள்? இன்னைக்கு நம்ம 60 வருஷம் 70 வருஷம் வாழ்றோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அதிகம் வாழ்ந்தவர்கள். கேட்டார்கள், இந்த துன்யாவை எப்படி பெற்றுக்கொண்டீர்கள்?
சொன்னீர்கள். இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, லஹு பாபானி, இந்த துன்யா 2 வாசல் இருக்கிறது. தகல்து மின் அஹதிஹிமா, ஒரு வாசல் வழியாக உள்ள நுழைஞ்சிட்டு, வ கரஜது மின் அஹதிஹிமா, ஒரு வாசல் வழியாக வெளியே வருகின்ற நேரம் எவ்வளவு இருக்கோ அது மாதிரி தான் இவ்வளவு ஆண்டுகளை நான் பெற்றுக்கொண்டேன் என்றார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அந்த நூஹ் நபியை பற்றி குர்ஆன்ல சொல்லுகின்றான், இன்னஹு கான அப்தன் ஷகூரா, அதிகம் நன்றி செலுத்துகின்றவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். வ கலீலும் மின் இபாதிய ஷகூர், என் அடியார்கள் ரொம்ப நன்றி கம்மியாக செலுத்துவார்கள், ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அதிகம் நன்றி செலுத்துகின்றவர்கள். நபியிடத்தில் கேட்டாங்க, அல்லாஹ் அந்த நபியை போட்டு அப்தன் ஷக்கூரான் சொல்றானே, அவங்க என்ன நன்றி செலுத்தினார்கள் என்று கேட்கின்ற பொழுது நாமும் இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமின் அடிப்படையில் வாழ்க்கையில இதே ஒரு சுன்னத்தை செஞ்சு பாருங்க. அல்லாஹ் நம்மள அப்த ஷக்கூர், நன்றி செலுத்துகின்ற அடியார்கள் சேர்த்து விடுவான். என்னங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க தெரியுமா? நபி சொன்னாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுது சாப்பிட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ், வ இதா ஷரிப, எந்த தண்ணீரை குடித்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், வ இதா லபிஸ, ஆடை எந்த ஆடை போட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவார்கள். எனவே தான் அல்லாஹ் வாகனத்தில் ஏறினாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவார்கள். எப்பொழுதும் அவர்களுடைய நாவில் இருந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று வந்துச்சு. அல்லாஹ் அவர்களை அப்தே ஷகூர், அதிகம் நன்றி செலுத்துகின்ற அடியான் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாமை சொல்லிவிட்டான் என்று சொன்னால் நாமும் அடிக்கடி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால், யா ரசூலுல்லாஹ், சொர்க்கத்தில் எல்லா முஸ்லிம்களும் முதலில் யார் போவார்கள்? நபி சொன்னார்கள், யார் உலகத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அதிகம் சொல்லுகின்றார்களோ அவர்கள் தான் சொர்க்கத்தில் முதலாக போவார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பல இஸ்முகள் இருக்கிறது. என்னங்க, ஒரு மனிதனுக்கு அன்றைய நாள் பாதுகாப்பாக கழிய வேண்டும் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலா நூஹின் அலைஹிஸ்ஸலாம் என்று ஒருவர் காலையிலும் மாலையிலும் சொல்லிவிட்டால் நபி சொல்லுகின்றார்கள், லம் தல்தகுஹு அக்ரபு தில்கல் லைலா, இரவிலும் பகலிலும் அவர் சொல்லுகின்ற நேரத்தில் தேல் கூட அவரை கடிக்காது என்றார்கள். ஸல்லல்லாஹு அலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்று காலை சொன்னால் மாலை வரை பாதுகாப்பு, மாலை சொன்னால் காலை வரை பாதுகாப்பு. அல்லாஹ் தேல் கடியிலிருந்து பாதுகாப்பு தருகிறான், மனிதனுக்கு ஆபத்திலிருந்து பாதுகாப்பு தருகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயருக்கு அல்லாஹ் எல்லா மிருகங்களும் கட்டுப்படுகிறது. ஏன்? பாம்பை அவர்கள் கப்பலில் ஏற்றினார்கள், சிங்கத்தை கப்பலில் ஏற்றினார்கள். அந்த பெயருக்கு அவ்வளவு பெரிய தாக்கம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நேரம் கடந்து விட்டது. செய்தனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வாழ்ந்தார்கள்? பெருமானார் சொன்னார்கள், சாம நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அத்தஹர குல்லஹு, வாழ்நாள் முழுக்க வருடம் முழுக்க நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வைக்காத வருஷத்துல 2 நாள் என்ன தெரியுமாங்க? இல்லா யௌமல் ஃபித்ரி வல் அல்ஹா, 2 பெருநாளுடைய நாளில் மட்டும் நோன்பு வைக்க மாட்டாங்க, மீது எல்லா நாளும் நோன்பு வைப்பாங்க. ரமலான்ல ஒரு நோன்பு வச்சுக்கிட்டு நம்ம படுற பாடு. ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்நாள் முழுக்க நோன்பு வைத்தார்கள், 2 பெருநாளை தவிர என்று சொன்னால். இப்ப நபி அவர்கள் சொன்னார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வைத்தார்கள், நிஸ்பத் தஹரி, 6 மாசம் அவர்கள் நோன்பு வைப்பார்கள். வருஷத்துல 6 மாசம் நோன்பு ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வச்சாங்க. இப்ப இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நபி சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நோன்பு வச்சாங்க, அது மாசத்தில் 3 நாட்கள், ஐயாமுல் பியல் என்று சொல்லுகின்ற பெண்கள் எல்லாம் அந்த நோன்பு வைக்கலாங்க. ரொம்ப சிறந்த நோன்பு. மாசத்தில் 3 நாள், பிறை 13, 14, 15 ஐயாமுல் பியல், இதை வைத்தவர்கள் செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 3 நாள் நோன்பு வைக்கக்கூடியவர் ஒரு மாதம் முழுக்க நோன்பு வைத்ததற்கு சமம் என்றார்கள். அது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வைத்த நோன்பாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே பெருமானார் கூட தன்னுடைய தோழர்கள்ல அபூபக்கருக்கும் உமர் ரலியல்லாஹு உதாரணம் சொல்லும் போது, உங்க 2 பேருக்கு உதாரணம் யார் தெரியுமா? அபூபக்கரே உங்களுக்கு உதாரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உமரே உங்களுக்கு உதாரணம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நீங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமை போல ஏன் தெரியுமா? அந்த மக்கள்கள் சோதனை கொடுக்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாங்கிக் கொண்டார்கள். அவர்கள் நாவிலிருந்து மக்களுக்கு எதிராக பத்வாக்கள் வரவில்லை, ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு சோதனைகள் கொடுத்தார்கள். கடைசியில் அவர்கள் கை தூக்கி துஆ செய்து விட்டார்கள், பத்வா பண்ணி விட்டார்கள். ரப்பிலா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா, இந்த பூமியில் யாரையும் உன் பெயர் சொல்லாதவரை நீ விட்டு விடாதே, எல்லாத்தையும் அழித்து விடு என்று துஆ செய்து விட்டார்கள். உமரே அதே போன்று தான் உன்னுடைய ஜலாலியத்தும் கோபமும் இருக்கிறது. அபூபக்கரே நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை போல நீங்கள் சோதனை கொடுக்கின்ற பொழுது தாங்கிக் கொள்கிறீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சூரத்து நூஹ், பெருமானார் சொன்னார்கள், மன் கரஅ சூரத்த நூஹ், யார் சூரா நூஹ் என நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர்ல இருக்கிறது, சூரத்து நூஹை யாராவது ஓதினால் கான மினல் முஃமினீன், அவர் எந்த மூமினில் தெரியுமா சேருவார்? அல்லதீன துதுரிக்குஹும் தாவத்து நூஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் கொஞ்சோண்டு பேர் கலிமா சொல்லி கப்பலில் ஏறினார்களே, அந்த மூமினுடைய பட்டியலில் இவர் சேர்ந்து விடுவார். யார்? சூரா நூஹை ஓதுவார்களோ என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நீண்ட செய்திகள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக. அல்லாஹ் உலகத்தையே அழித்தான் அவர்களுடைய துஆவின் காரணமாக என்று சொன்னால், அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் இன்று ஓதப்பட்ட சூரத்து நிசாவிலே அல்லாஹ் பலதரப்பட்ட செய்திகளை சொல்லித் தருகின்றான். எனவே இந்த சூரத்து நிசால ஒரு ஆயத்து இருக்கிறது. நபியுடைய இந்த ஆயத்து இறங்கிய பிறகு
நபியிடத்தில் ஒரு சஹாபி போனார்கள், யார் சொல்லலாம், துன்யாவில் நாங்கள் உங்களை நேரடியாக பார்க்கின்றோம், நெருக்கமாக இருக்கிறோம், சொர்க்கத்தில் நீங்கள் எங்கேயோ இருப்பீர்கள், நாங்கள் எங்கேயோ இருப்போமே, உங்களை அடிக்கடி பார்க்க முடியுமா என்று கேட்கின்ற பொழுது சூரத்து நிசாவுடைய ஒரு வசனம் இறங்கிவிட்டது. ஒமை யுத்தில்லாஹ வர் ரசூல், துன்யாவில் யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடப்பாரோ நாளை அவர் ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், அவர்கள் நபிமார்களோடு இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டான். குறிப்பாக வியாபாரிகளை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், என்னோடு சொர்க்கத்தில் இருக்க ஆசைப்பட்டால் உண்மையான நேர்மையான வியாபாரம் செய்யுங்கள். அத்தாஜிரு ஸதூகுல் அமீன் மஅன் நபியின், நேர்மையாக உண்மையாக வியாபாரம் செய்கின்றவர் நபிமார்களோடு நாளை சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சூரத்துன் நிசா பலதரப்பட்ட செய்திகளை சொல்லித் தருகிறது. அல்லாஹ் இந்த சூறாவை ஓதி பாருங்கள். யாரை திருமணம் செய்ய வேண்டும், யாரை திருமணம் செய்யக்கூடாது போன்ற சட்டங்கள், தயம்மம் என்று சொல்லுகின்ற, ஒது இல்லை என்று சொன்னால் தயம்மம் செய்கின்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அல்லாஹ் சூரத்து நிசாவில் தான் இதை பற்றி சொல்லித் தருகின்றான். பலதரப்பட்ட செய்திகள். அதே போன்று பயணம் செய்துவிட்டால் பயணத்தில் தொழுகின்ற கஸ்ர் தொழுகை என்னங்க 4-2 ஆகிவிடுகிறது. 2க்கு 4க்கு உண்டான கூலி. கஸ்ர் தொழுகை சம்பந்தமாக போர்க்களத்திலும் நடந்து கொண்டே தொழுகின்ற சலாத்துல் கௌஃப் என்று சொல்லுகின்ற தொழுகையும் சூரத்துல் நிசாவிலே அல்லாஹ் தஆலா பலதரப்பட்ட செய்திகளை சொல்லித் தருகின்றான். எனவே சூரத்து நிசாவில் அல்லாஹ் சொல்லுகின்றான், மூமின்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? யூதர்களும் அதை பார்த்து பொறாமைப்படுகின்றார்கள். சூரத்து நிசாவில் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான், நீங்கள் ஒருவரை சந்தித்தால் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். சலாம் என்பது வேறு எங்கும் கிடையாது, இந்த மதத்தில் இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்கிறது. யூதர்களும் அதை பார்த்து பொறாமைப்படுகின்றார்கள் என்றார்கள். அதனால்தான் நபியிடத்தில் வந்து சஹாபாக்களை பார்த்து அவர்கள் எல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் சலாம் என்று சொன்னால் நீங்கள் அவர்களுக்கு பதில் சொல்லாதீர்கள், வ அலைக் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். ஏன்? லா தப்தவுல் பிஸ்ஸலாம் அல் யஹூத வலன் நஸாரா, சலாமை எந்த யூதர்களுக்கும் நஸாராக்களுக்கும் நீங்கள் தொடங்காதீர்கள். அவர்கள் சொன்னால் நீங்கள் வ அலைக் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் என்றார்கள். ஏன்? அஸ்ஸலாமு இஸ்மும் மின் அஸ்மாஇல்லாஹ், இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுடைய பெயரில் ஒரு பெயர், அது மற்றவர்களுக்கு போய் சேராது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது போன்ற பல செய்திகள் அல்லாஹ் என்று ஓதப்பட்ட சூரத்து நிசாவிலே பலதரப்பட்ட பட்டியல்களை சொல்லித் தருகின்றான். எனவே தான் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒரு பெண் தெரிந்து கொள்ள வேண்டிய சூரா சூரத்து நிசாவும் சூரத்து நூரும். அதை தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது பெண்களுக்கு உண்டான கடமைகளும் உரிமைகளும் என்ன என்பதை அல்லாஹ் இந்த 2 சூறாக்களில் பட்டியல் போட்டு காட்டுகின்றான். எனவே இன்று ஓதப்பட்ட சூரத்து நிசாவின் பொருட்டாலும், இன்று பேசப்பட்ட செய்தினா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஈமான், அந்த தக்வாவுக்கு பொருட்டாலும் அல்லாஹ் நம்முடைய ஈமானையும் பாதுகாப்பானாக. குறிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய ஈமானை அல்லாஹ் பாதுகாத்து இந்த சூரத்து நிசாவில் வருகின்ற சட்ட திட்டங்களை பேணி நடக்கக்கூடிய, அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.